உள்ளபடியே அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு சோர்வு அடைஞ்சிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தெம்பூட்டு விதமாக இன்னைக்கு நைட்டு நல்லா போய் நிம்மதியா தூங்குங்க, நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார்ல, நான் வர்றேன் அப்படின்னு வரல, அவர் வந்து அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் ஒன்று கொடுத்துட்டார். ஸ்பீச் வந்து வழக்கம் போல முந்தைய ஆட்சி சரியில்லை, முந்தைய ஆட்சி வந்து லஞ்ச லாவண்யம் ஊழல் எல்லா துறைகளிலும் புறையோடி போய் கிடக்கு, அப்படிலாம் வழக்கம் போல திமுகவை எப்படி வம்புக்கு இழுப்பாரோ அது மட்டும்தான் அவருடைய பேச்சுல பிரதானமாக இருந்தது. கிண்டல் கேலி நக்கல் நையாண்டி அது அந்த பக்கத்துல இருந்தும் வருது. அதுக்கெல்லாம் ரொம்ப நாளா ஒரு சைலண்டா இருந்தார்ல, அந்த சைலண்டை பிரேக்கப் பண்ணி இந்த பார் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா வெளுத்து வாங்குற மாதிரி, அதாவது சபையிலிருந்து எதிர்கட்சிக்காரங்க எழுந்துச்சு ஓடுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டோ அது சூப்பரா டிராஃப்ட் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டு ஃபைனலா ரிசல்ட்டும் சரி எதிர்கட்சிக்காரங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இந்த ஊழலை பத்தி சொல்லும்போது இன்னைக்கு அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் கவனிச்சிருப்பீங்க. 2017 இருந்து 2026 இந்த ஒரு பீரியடை சொல்றாரு. அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு, எடப்பாடியுடைய பீரியடு, அதுக்கு பிறகு 21 ஸ்டாலின் அவர்களுடைய பீரியடு, இந்த ஒரு காலகட்டம் ஒரு 9 வருஷமா. இந்த 9 வருஷத்தை சொல்லி இந்த 9 வருஷத்துலதான் தமிழ்நாடு பின்னுக்கு இழுத்துட்டு போயிருச்சு, இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கினதுக்கு இந்த 9 வருஷம் தான் காரணம், தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் என்பதை அவரும் சொல்றாரு. அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல போயிட்டு ஒரு பெருமையாவும் பேசிட்டு வந்துட்டாரு. அவரே ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய விளம்பரத்தை தேடி கொடுத்துட்டாரு திமுக அரசுக்கு. ஆனாலும் சரி இந்த ஒரு குறிப்பிட்ட 9 வருஷம் தான் ரொம்ப பெரிய செட்பேக், தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச ஒரு பெரிய பீடை, ரொம்ப பெரிய கேடு. அதை தொடர்ச்சி சுத்தப்படுத்துறதுக்கு தான் தாவைக்கா வந்திருக்கு. அப்ப அதுக்கு முந்தி இருந்த கலைஞர் பீரியடு, அதுக்கு முந்தி இருந்த ஜெயலலிதா பீரியடு, அதை பத்தி எல்லாம் வாய் திறக்க தேவையில்லை. அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நாம தமிழ்நாட்டுக்கு வரல, நம்ம கட்சி ஆரம்பிக்கல, நம்ம முதலமைச்சர் ஆகல. நமக்கு வேண்டியது திமுக. அவங்கதான் ஊழல் செஞ்ச கட்சி, அவங்கதான் பெட்டி பெட்டியா பணத்தை சேர்த்த கட்சி, பணத்தை நம்பியே அவர்கள் அரசியல் பண்ணாங்க. அப்படி பணத்தை நம்பி அரசியல் பண்ணவங்களுக்கு மக்கள் சரியான பாடம் கத்து கொடுத்துட்டாங்க. அதான் அவர் டெலிவர் பண்ண மெசேஜ். இன்னைக்கு அவர் சட்டமன்றத்தில் பேசின முத்தாய்ப்பான மெசேஜ் அதுதான். நம்ம கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் டான்சி நில அரசு நில அந்த வழக்குல அவர்கள் வந்து குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் அவர்கள் தண்டிக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி சொத்து குவிப்பு வழக்கு, அந்த வழக்குல அவங்க வந்து A1 குற்றவாளி. ஜெயலலிதா அவர்கள் 2016 அவங்க இறந்து போகல அப்படின்னா இந்த சசிகலா சுதாகர் மற்ற இவங்க இளவரசியெல்லாம் போனாங்கல்ல, அதோட சேர்த்து அவங்களும் ஜெயிலுக்கு போயிருக்கணும். ஏன் இந்த ஊழலை பத்தி தமிழ்நாட்டில் நடந்த தண்டிக்கப்பட்ட, அதுவும் ஒரு முதலமைச்சராக இருந்து தண்டிக்கப்பட்ட, ஏற்கனவே அவங்க கர்நாடகா சிறையில இருந்துட்டு வெளியில வந்ததெல்லாம் கூட தெரியும், மீண்டும் அந்த நீதிமன்ற உத்தரவை உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணி அகைன் திரும்ப அவங்க வந்து குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொன்ன பிறகு ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இல்லை, அதனால் அவர்கள் தண்டிக்கப்படலை. ஏன் இதை பத்தி ஒரு வாயை திறக்கிறது இல்லை? ஊழல் தான் என்ன நமக்கு டார்கெட், அதுதான் பிரதானமானது அப்படின்னு சொன்னா, அதே அதிமுகல அதே ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்ட அவர்களால் வளர்க்கப்பட்ட அமைச்சர்களோடு ரகசிய சந்திப்பு எதுக்காக நடந்துச்சு? கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி இருக்கக்கூடிய நேரத்துல நீங்கள் மரியாதை நிமித்தமாகவோ அல்லது வேற ஏதேனும் ஒன்று உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, அதற்காக நீங்க சக கட்சிகளை நாடி போறீங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க அதிமுக என்கிற ஒரு லேபிளுக்கு நீங்க போறதா இருந்தா எடப்பாடிக்கு தானே போயிருக்கணும். போனது வந்து CV சண்முகம் அவருடைய வீட்டுக்குள்ள போனீங்க. அந்த கட்சி, அந்த CV சண்முகம் யாருன்னு தெரியுமா? ஜெயலலிதாவுடைய பீரியட்ல அவருக்கு என்ன மினிஸ்டர் பதவியில இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெரிய ஊழல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா, அதற்கு கீழே இருக்கக்கூடிய பிரான்ச்சாக இருக்கக்கூடிய மினிஸ்டருடைய நிலைமை, அவங்களை தேடி நாடி ஓடி போனதுக்கு என்ன காரணம்? நீங்க எந்த ஊழலை ஒழிக்க போறீங்க? யாருடைய ஊழலை ஒழிக்க போறீங்க? அப்ப மக்கள் வந்து எவ்வளவு பேர் வந்து வறுமை கோட்டுக்கீழ இருக்கிறாங்க, சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க, சரியான வேலை இல்லாம இருக்கிறாங்க, இருந்த வேலையிலும் வருமானம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு நடுத்தர மக்கள், அந்த லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் பிலோ பாவர்ட்டி லைன் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எவ்வளோ ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க வாழ்க்கையில பெரிய போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய உரை அது மாதிரி கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு ஏதேனும் ஒரு படி சோறு அள்ளி போடுமா? ஏதாவது அவங்களோட வாழ்க்கையில நீங்க இப்படி திமுகவே டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்க, டோட்டலா அவங்களை வந்து தமிழ்நாட்டுல இருந்து தூக்கிடணும், தொடச்சி எறியணும் அப்படின்றது உங்களுடைய எய்ம் அப்படின்னா, அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு 8 கோடி மக்களுக்கு என்ன பலன்? நீங்க 8 கோடி மக்களுக்கு ஆட்சி செய்ய வரேன்னு சொல்லிட்டு இதையே திரும்ப பேசிட்டே இருந்தா அது எவ்வளவு காலம் தான் கேட்க முடியும்? அது கேட்கறதுக்கே ஒரு பெரிய எரிச்சல் வருது. நம்ம தாவேக்கா நம்ம விரும்பல, தாவேக்காவுடைய தலைமையை நம்ம விரும்பல அப்படின்றத தாண்டி அந்த பேச்சு வந்து அவ்வளவு ஒரு எரிச்சலான, அவ்வளவு ஆணவத்தோடு, அவ்வளவு ஒரு திமிரோடு
இது எப்படி ஒரு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருக்கு எப்படி இந்த தொனிலாம் வரும்? இது கசாப்பு கடைக்காரன் செய்யற வேலை. தினசரி கையில கத்தி எடுத்துட்டு அருவாள். தமிழ்நாட்டுல அவ்வளவு கிரிமினல் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க வந்து அதை செய்வேன் இதை செய்வேன் ஆஹா ஓஹோன்னு என்னென்னமோ சொன்னீங்க. குற்றங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஏன்னா நாட்டினுடைய அது மாதிரியான ஆட்களை உங்களுடைய சினிமா படங்களின் மூலமாகவே நீங்க உருவாக்கிட்டீங்க. உங்களை மட்டும் சொல்லல, உங்களை மாதிரி சினிமாக்களால் கத்தியை தூக்குனவன், சினிமாக்களால் ரவுடிசத்துல இறங்கினவன், அது ஒரு பெரிய வரலாறு இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஆனா உங்களை தான் மக்கள் கொண்டாடுறாங்க. நீங்க சமுதாயத்துக்கு ஒரு பெரிய புரட்சி அப்படி செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமாக்காரர்களை கொண்டாடுறாங்க. ஆனா சினிமாக்களால் இப்படி எல்லாம் இளைய சமுதாயம் நாசமாகி கொண்டிருக்கிறது. நீங்க கையால இப்படி செய்யறத அவன் கையில பொருளோட செஞ்சுட்டு போயிடும். அவ்வளவு சம்பவங்கள் நாட்டுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. என்ன மாதிரியான உணர்வை நீங்கள் இளைஞர்களுக்கு இந்த ஆக்ஷன் மூலமாக ஏற்படுத்துறீங்க? இப்படியான ஒரு மோசமான ஒரு பாடி லாங்குவேஜ் எப்படி ஒரு முதலமைச்சருக்கு தகும்? சரி, முதலமைச்சர் தாவை காட்ட நேரடியா நம்ம ஒரு கேள்வி இறுதியா கேட்டு ஒண்ணு முடிக்கிறோம். நீங்க இந்த போதை கலாச்சாரம் பெருகி போனதுக்கு, சட்டம் ஒழுங்கு நாசமா போனதுக்கு, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியானதுக்கெல்லாம் திமுக காரணம். அவர்களுடைய 5 வருஷ ஆட்சியில அவர்கள் கையில அதிகாரத்தை வைத்திருந்தார்கள், அவங்க கிட்ட தான் பவர் இருந்துச்சு. நீங்க என்ன அப்படின்னு கேக்குறீங்கல்ல, திமுக என்ன பண்ணிச்சுன்னு கேக்குறீங்கல்ல. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? 40 நாள்ல நீங்க இந்த திமுக பத்தி எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு ஆஹா ஓஹன் எவ்வளவு பெருசா பட்டியல் போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க வரதுக்கு முன்னாடியும் சரி, ஜெயிச்சு வரதுக்கு முன்னாடியும் சரி, ஜெயிச்சு வந்த பிறகும் சரி, எவ்வளவு பெரிய பட்டியல் போட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த 40 நாள்ல உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு உங்களுடைய கண்ட்ரோல்ல, ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் உங்களுடைய கண்ட்ரோல்ல, நீங்கள் எத்தனை திமுகக்கு எதிராக, ஏன்னா அவங்கதான் ஊழல்லையே ஊடி திளைத்து போன கட்சியில, ஊழலுக்கு எதிராக அவர்கள் எத்தனை லஞ்ச லாவண்யம், வேற என்னென்ன மாதிரியான நிதி மோசடி, வேற மோசடி, என்னென்ன மாதிரியான கிரிமினல் குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒண்ணு நீங்க ஸ்க்ரூட்டனி பண்ணி, ஏதாவது ஒண்ணு விசாரணை பண்ணி, எதையேனும் ஒரே ஒரு சாம்பிளுக்காவது நீங்க எத்தனை வருஷம் நீங்க ஆட்சி பண்ணுங்க, அதுக்கு பிறகு நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ கண்டுபிடிச்சுக்கோங்க. இந்த 40 நாள் ஒரே ஒரு சாம்பிள் எடுத்து இந்த பாருங்க, இந்த அமைச்சருக்கு எதிராக நாங்க கையும் களமா இவ்வளவு பெரிய ஆதாரத்தை பிடிச்சிருக்கோம். கடைசியில நீங்க வெளியிட்ட உங்களுடைய ஒயிட் பேப்பர், வெள்ளை அறிக்கை கூட என்னாச்சு? கடைசியில நீங்க அந்த வெள்ளை அறிக்கையை வச்சுட்டு ஒன்றும் பெருசா திமுக எதுவும் பேச முடியாத அளவுக்கு தான் அந்த வெள்ளை அறிக்கை இருந்தது. அதுல இருந்து உட்கார்ந்திருந்த பினான்ஸ் டிபார்ட்மெண்டோடைய செக்ரட்டரி அவரும் சரி, உங்களுடைய அமைச்சரும் சரி, திமுக எதிராக டைரக்டா எதுவும் பிளேம் பண்ண முடியாம, அப்ப என்னன்னா உங்களுடைய நீங்க தயாரிச்ச அந்த வெள்ளை அறிக்கையில அவங்களுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்டுல ஒன்றும் பெருசா கிடைக்கல. அப்படி கிடைக்காத ஒன்றை தான் நீங்க அவ்வளோ பெரிய எனர்ஜியை செலவு பண்ணி சட்டமன்றத்தில் நீங்க பெருமூச்சு விட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனால் குற்றம் நிரூபிக்கப்பட்ட கட்சியோடு நீங்கள் கொஞ்சம் குழாவுகிறீர்கள். அந்த முதலமைச்சரை பத்தி நீங்க பேசுறது இல்ல, அந்த ஊழலை பத்தி நீங்க பேசுறது இல்ல. மக்கள் கிளியரா உங்களை ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. அதுதான் நம்ம சொல்ல முடியும். இப்படி நான் போடுறதுக்கு முன்னாடி புதிய தலைமுறையில ஒரு செய்தியை பார்த்துட்டு வந்தேன். ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடைய மகன் நாரா லோகேஷ் ஒரு 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 நிகழ்ச்சியில பேசுறாரு. இந்த நிகழ்ச்சியில் என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டா, முதலீட்டாளர்களை ஈர்ப்பதுல எங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் கடுமையான போட்டி இருந்தது. திமுக அரசு இருந்த காலகட்டத்தை சொல்றாரு. எங்களுக்கும் திமுகவுக்கும் கடுமையான போட்டி இருந்தது. திமுக முதலீட்டாளர்களை ரொம்ப லாபகமாக ஈர்த்தது. அதே வேளையில் அவர் சொன்ன வார்த்தை, அதே வேளையில அரசுக்கு பணம் தருமாறு முதலீட்டாளர்களை அவர்கள் நிர்பந்திக்கவில்லை என்பதை முதலீட்டாளர்கள் சொன்னார்கள். அதனால் அங்கு மக்கள் அதிகமாக தங்களுடைய முதலீடுகளை செய்வதற்கு பெரும் பெரும் நிறுவனங்கள் முன் வந்தன அப்படின்ற ஒரு செய்தியும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. இது இன்னைக்கு அவர் மூச்சு விடாம முதலமைச்சர் பேசினதுக்கு மிஸ்டர் நாரா லோகேஷ், சந்திரபாபு நாயுடு சிஎம் உடைய பிஜேபி ஆதரவோடு ஆட்சி செய்கின்ற முதலமைச்சருடைய மகனுடைய ஸ்டேட்மெண்ட், அதே நம்முடைய முதலமைச்சருக்கு செய்தியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.